சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. பெரியாள்னா திராவிடமே இல்லை. எதுக்கெடுத்தாலும் பெரியார் சொல்லக்கூடியவர்கள் இப்போ பெரியாரையே இவங்க பழிச்சு பேசுகிற மாதிரி தெரியுது. ஒருவேளை பெரியார் உண்மையாக உயிரோடு கூட இருந்தா இந்நேரம் பொன்முடியை கூப்பிட்டு 2 அறையா அறிஞ்சிருப்பார். ஏன்டா என் பேரை சொல்லி இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்டிருப்பார் நிச்சயமா. போன வருடத்தில் கூட சில இடங்களில் ஒரு பெண்களை ரொம்ப இழிவாக பேசினார். அது நிறைய தொலைக்காட்சிகளில் வந்தது. அந்த சந்தர்ப்பத்திலேயே இவங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதெல்லாம் விட்டு அமைதியாக இருந்தனால இது மிக அதிகமாகிடுச்சு. அதாவது திமுகன்னு இப்படி அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக கட்சியில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் வார்த்தைகளை சரியாக விடுவாங்க, அரசியல் பேச்சு மட்டும் சரியாக பேசுவாங்க, அந்த அரசியல் பேச்சை விட்டு வெளியே போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய நிலையில் இருந்த ஒரு திமுக கட்சி மிக மிக கேவலமான கட்சியாக மாறிவிட்டு, கேவலப்படுத்தும்படியாக மாறிவிட்டு வெக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்க திருந்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் திருந்தக்கூடிய எந்த விதமான அறிகுறியும் தெரியல. இன்னும் நாளுக்கு நாள் இது இன்னும் கொஞ்சம் கெட்டு போயிட்டே தான் இருக்குது. அரசியல் பேச்சுகளிலே அதுவும் இன்னொருத்தர் மற்றவங்களாம் தொண்டர்லாம் நிறைய பேசுகிறாங்க. அது அந்த வட்ட செயலாளர் அவன்லாம் பேசுகிறான். சரி, அவன் ஒரு சாதாரண ஒரு ஆள், அதனால் அவன் பேசுகிறான்ற மாதிரி நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவர் ஒரு மூத்த மந்திரி, பல வருடங்கள் மந்திரியாக இருந்தவர், பல தலைவர்களை சந்தித்தவர். அவர் இப்படி ஒரு கொச்சையாக பேசுனது ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு காரியம். அடுத்தது அவர் மந்திரியாக இருப்பதே சரி கிடையாது. இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும், மந்திரி பதவியில் எடுத்திருக்கணும். எடுத்து இருந்தால் திமுகவை நான் பாராட்டியிருக்கேன்.